ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு டிடிஏ 1943 டோஷிபா டிரான்சிஸ்டரை மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணுறதை தான் சொல்லித் தர போகிறேன். ஈஸியாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி. இந்த டிடிஏ 1943 பார்த்தீங்கன்னா ஒரு பிஎன்பி டிரான்சிஸ்டர், சரிங்களா? இதை செக் பண்ணுறதுக்கு மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி மோடில் வச்சுக்கோங்க. மல்டிமீட்டரை கண்டினியூட்டி மோட், சரிங்களா? தெரியும்னு நினைக்கிறேன். கண்டினியூட்டி மோடில் மல்டிமீட்டரை வச்சுட்டு இந்த ரெண்டு ப்ரோபையும் செக் பண்ணிங்கன்னா பீப் சவுண்ட் வரணும். இப்படி ஓகேங்களா? பீப் சவுண்ட் வந்துருச்சுன்னா மல்டிமீட்டர் ஓகேன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணலான்னா, இது வந்து ஃபஸ்ட்டு பின் வந்து பேஸு, செகண்ட் பின் கலெக்டரு, தேர்ட் பின் வந்து எமிட்ரு, சரிங்களா? இப்போது பிஎன்பி டிரான்சிஸ்டரை எப்பவும் செக் பண்ணக்குள்ள ஃபஸ்ட்டு பின்னில் வந்து என்ன இருக்கணும்? நெகட்டிவ் இருக்கணும். செகண்ட் பின்னில் வந்து பாசிட்டிவ் வச்சிங்கன்னா வேல்யூஸ் காட்டும். ஃபஸ்ட் பின்னை எடுக்காமல் செகண்ட் பின்னில் இருக்க பாசிட்டிவை தேர்ட் பின்னில் வைங்க. அப்போவும் வேல்யூஸ் காட்டும். காட்டுச்சுன்னா டிரான்சிஸ்டர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ப்ரோப் அப்படியே நீங்கள் மாற்றி வச்சிங்கன்னா மீட்ரு வந்து ஓடக்கூடாது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு பின்னில் பாசிட்டிவ் வச்சுட்டு செகண்ட் பின்னில் நெகட்டிவ் வச்சிங்கன்னா ஓடாது. திரும்ப எடுக்காமல் ஃபஸ்ட்டு பின்னில் பாசிட்டிவ் எடுக்காமல் தேர்ட் பின்னில் நெகட்டிவ் வச்சாலும் ஓடாது. அப்போ டிரான்சிஸ்டர் நல்லா இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா? இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த பாருங்கள், இது கழட்டினது வீணாக போனது. இப்போ இதை வந்து எப்படி செக் பண்ணாலும் பீப் சவுண்டு கேட்குது பாருங்கள். அதாவது ஃபஸ்ட் பின்னில் பாசிட்டிவ் வச்சுட்டு செகண்ட் பின்னில் நெகட்டிவ் வச்சாலும் பீப் சவுண்டு காட்டும். தேர்ட் பின்னில் வச்சாலும் பீப் சவுண்டு காட்டும். ப்ரோபை மாற்றி வச்சிங்கனாலும் பீப் சவுண்டு காட்டும். புரியுதுங்களா? தேர்ட் பின்னில் வச்சாலும் பீப் சவுண்டு. அப்போ என்னன்னா இது உள்ள ஷார்ட்டுன்னு அர்த்தம். இதுதான் டிடிஏ 1943 ஈஸியாக செக் பண்ணுறதுக்கான மெத்தடு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.